ஆதி என்னும் பராவரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆசோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலைகளில் 64 ஒன்று 8வது கலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கலை 8வது கலை என்று எப்படி வரையறுத்தார்களோ வரிசைப்படுத்தி என்று தெரியவில்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வகையில் ஒவ்வொரு மனிதனாக பிறந்து அவன் எத்தனை கலைகளை எந்த காலகட்டத்தில் கற்றுக்கொள்வான், அந்த கற்றுக்கொள்வதில் எவ்வளவு தேர்ச்சி வருவான் அல்லது தேர்ச்சியை பெறமாட்டானா, இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தையும் அடையாளம் காட்டக்கூடிய தகுதி நவ கிரகங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டிய ஒரு அற்புதமான கலை என்றால் அது ஜோதிடத்தை தவிர வேறு எதுவும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. உங்கள் அனுபவத்தில் தெரிந்தால் அடையாளப்படுத்துங்கள். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு யோகத்தை சொல்லுவோமானால் அந்த யோகம் மூலம் செல்வாக்கோ, செல்வமோ, உடல் சுகமோ, பொருள் சுகமோ, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சுகத்தை எதிர்நோக்கி மக்கள் வருகிறார்கள். அதை தேடித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏதாவது ஒரு யோகம் இருந்து அந்த யோகத்தின் மூலம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களை அடையாளம் காட்டும் பட்சத்தில் அந்த யோகத்தை அடையாளம் காட்டக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடைமுறைகள் வரும் காலத்தில் ஒரு வாடிக்கையாளர் ஒரு ஜோதிடரும் செல்வாரேயானால் அந்த காலகட்டத்தை அவர் மூலம் அவர் அடையாளம் தெரியும் பட்சத்தில் அந்த தசாபுத்தியும் அந்த யோகமான சூழ்நிலையும் வரும் பொழுது அந்த வாடிக்கையாளரை விட ஒரு படி மேலே போய்விடுகிறார் என்பது, ஜோதிடர் மேலே போய்விடுகிறார் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. ஆக அடையாளம் காட்டக்கூடிய தகுதியும் பொருளும் செல்வமும் யோகமும் சந்தோஷமும் இது இப்படி ஒன்றை விட்டு ஒன்று அடுத்து வளர்ப்புறையாக காட்டக்கூடிய தன்மை உள்ள தகவல்களை சொல்லும் பொழுது இந்த பூமியில் ஜோதிடர் பிரகாசமாக பரிமளிக்கிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படி நடைமுறையில் பார்த்த சில தகவல்களும் அந்த தகவல்கள் மூலம் நமக்கு கிடைத்த யோகங்களும் அந்த யோகத்தை சார்ந்த பலன்களும் தகவலை இந்த தகவலில் பார்ப்போம், இந்த காணொலியில் பார்ப்போம். எண்ணற்ற கிட்டத்தட்ட 1600 யோகங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜோதிட பேராசிரியர் சொல்லியிருக்கிறார், மற்றும் ஒரு ஜோதிட பேராசிரியர் 986 என்கிறார். ஒரு ஜோதிட பேராசிரியர் 800 யோகங்களுக்கு மேல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது எது உண்மையோ தெரியவில்லை. ஆனால் ஒரு ஜாதகத்தை எடுத்து அதனுடைய ஆதி அந்தத்தை அலசும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு இடத்தில் சேர்ந்து அந்த இடம் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுக்கு உறுதுணையாக அல்லது நட்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த கூட்டு கிரகங்கள் ஒரு யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறை அனுபவம். அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரும் பொழுது அந்த ராசி கட்டத்தினுடைய தன்மையில் ஒத்துப்போகக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தியாக நடக்கும் பட்சத்தில் யோகத்தை கொடுக்கிறது. அதே ராசி கட்டத்தில் பகையாகவோ பாதகமாகவோ அமைந்த அல்லது பாதகாதிபதியாகவோ அமைந்த ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த யோகத்தை பாதிக்கு பாதி குறைத்து விடுகிறது, அல்லது அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாமல் செஞ்சு விடுகிறது. இது நடைமுறை அனுபவம். அப்படிப்பட்ட சில யோகங்கள் சில நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள், சில தகவல்கள் நடைமுறையில் பார்த்த தகவல்கள். அப்படிப்பட்ட தகவல்கள் இன்று ஒரு சிறு காணொலியாக கொடுப்போம். முதலில் புஷ்கல யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்னத்தில் பலம் பெற்ற கிரகம் இருக்க சந்திரன் என்ற ராசிநாதன் கேந்திரம் அல்லது திரிகோணம் பெற அல்லது நட்பு வீட்டிலிருந்து லக்னத்தை பார்க்க லக்னாதிபதியுடன் சந்திரன் சேர்ந்து பலம் பெற்றிருந்தால் இந்த யோகத்துக்கு புஷ்கல யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதகர் வாக்குவன்மை தெளிவாக இருக்கும், இனிமையாக பேசும் திறமையுடையவராக இருப்பார், செல்வம் செல்வாக்கு மிக்கவராக இருப்பார். சந்திரன் என்ற ராசிநாதன் குரு கோணத்திலிருந்து லக்னாதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய யோகம் உண்டு என்பது நடைமுறையில் காண முடிகிறது.
கோணம் என்பது பார்க்கும் பொழுது திரிகோணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திரிகோணம் என்றது எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து 1, 5, 9 திரிகோணங்கள் என்று அழைக்கப்படும். இந்த திரிகோணத்தில் ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டிங்கனால், ஒரு ராசிக்கட்டத்தில் என்ன கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதனுடைய அணு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள் மட்டுமே அடுத்த 2 கட்டத்திலும் இருக்குது. ஆக அந்த ஒரு ராசிக்கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்துத்தான் அதனுடைய அடுத்த பாகமாக அல்லது அடுத்த பகுதியாக அடுத்த நிலையை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும் திரிகோணம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு நின்ற வீட்டிலிருந்து 1, 5, 9 கிரகம் இருந்தாலே அது ஒரு அற்புதமான யோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பேரியோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் லக்னாதிபதியாகி குருவுக்கு கேந்திரத்தில் இருந்து பாக்கியாதிபதி வலுத்தால் பேரியோகம் என்று அழைக்கக்கூடிய யோகம் அமைகிறது. இது ரிஷப லக்கணத்துக்கும் துலா லக்கணங்களுக்கும் மட்டுமே இந்த யோகம் அமையக்கூடும். ஜாதகருக்கு நோயில்லா தீர்க்க ஆயுள், அதிகார பதவிகளை வைக்கக்கூடிய தன்மை, பல வழிகளிலும் செல்வமும் செல்வாக்கும் சேரும், புத்திமானாக இருப்பார், நேர்மையானவராகவும் இருப்பார், அதே சமயத்தில் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார். ஆனால் அப்படி இருந்த போதிலும் அவர்கள் தந்தை வழி தாத்தா சொத்தில் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்தது மகாபாக்கிய யோகம். பகலில் பிறந்த ஆணுக்கு சூரியன் சந்திரன் லக்கணம் 3 ஆண் ராசிகளானால் மகாபாக்கிய யோகம் அமைகிறது. இரவில் பிறந்த பெண்ணுக்கு சூரியன் சந்திரன் லக்னம் இந்த 3 பெண் ராசியில் இருந்தால் இது மகாபாக்கிய யோகம் என்று கருதப்படுகிறது. ஜாதகருக்கு நல்ல அதிர்ஷ்டம், நல்ல ரூபம், நல்ல சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சி, நல்ல பொருளாதாரம், நல்ல கௌரவம், இது மட்டும் இல்லாமல் நல்ல அமைதியான வாழ்க்கையும் கிடைக்கிறது. அதுக்கடுத்தது மகா யோகம் என்பது ஒரு யோகத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது பரிவர்த்தனை யோகம். ஒரு பாவாதிபதிகள் எடுத்துக்காட்டாக 5, 9 4, 10 4, 7 9, 11 1, 3 இவர்கள் சேரும் பொழுது இது மகா யோகமாக அமைகிறது. அந்த யோகம் அமைபவர்கள் 1, 4, 7, 10 அமைந்தவர்கள் வெளியூரில் மிகப்பெரிய செல்வாக்கில் வாழ்கிறார்கள். 1, 5 இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பிறந்த ஊரில் தரமான அதிகாரம், பதவி, செல்வம், செல்வாக்கோடு வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் திரிகோணங்கள் வலுப்பெறும் பொழுது குழந்தைகள் சிறப்பாக இருக்கிறார்கள். கேந்திரங்கள் வலுப்பெறும் பொழுது மனைவி, குடும்பம் இவருடைய செல்வாக்கு, ஆனால் குழந்தைகளுடைய செல்வாக்கு இவருக்கு பின்னால் அது சிறப்பாக அமைவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து மத்சய யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்னத்தில் மற்றும் 9ஆம் வீட்டில் சுபக்கிரகங்கள் இருந்து 5ஆம் வீட்டில் சுபக்கிரகங்கள் இருந்தாலும் அல்லது 4, 8 பாவர்கள் கூடியிருந்தாலும் அல்லது புதனும் குருவும் ஆதிக்கம் பெற்றால் மத்சய யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதகர் நல்ல ரோபண்யம், அருட்குணம் கொண்டிருப்பார், வித்தையில் வல்லவர், பேரறிவாளராக இருக்கலாம், தீர்க்க தரிசனம் உடையவராகவும் இருப்பார், தபோபலம், சரீரபலம், மனோபலங்களை பெற்றிருக்கிறார்கள். அடுத்து மருத யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரனுக்கு 5, 9 சுக்கிரனுக்கு 5 குரு, குருவுக்கு 5 சந்திரன், சந்திரனுக்கு 1, 4, 7, 10 சூரியன் இருந்தால் இது மருத யோகம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரன், குரு, சுக்கிரன் மூவரும் பரஸ்பர திரிகோணத்தில் இருந்தாலும் ராஜயோகம் எனப்படும் என்று அழைக்கப்படும். சுக்கிரன் பலமுள்ள இடத்தில் இருந்தாலும், அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும், சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குருவும் உச்சம் பெற்றிருந்து பார்க்க பெறின் அந்த யோகம் அமைகிறது. இவர்கள் சாஸ்திரங்களில் நல்ல தேர்ச்சி பெறுகிறார்கள். அதே சமயத்தில் சம்பிரதாயங்கள் மற்றும் வார்த்தை பிரயோகத்தில், அதாவது வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் வாதாடும் திறமை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இது வக்கீல்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இந்த அமைப்பு சிறந்த யோகத்தை தருவது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்தது மாலா யோகம் என்ற ஒரு யோகம். லக்கணத்துக்கு மற்றும் உள்ள கேந்திரங்களில் சுபகிரகங்கள் இருந்தால் மாலா யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இது நல்ல தனவானாகவும் ஆடை அழிகளின் சேர்க்கையாகவும் இருக்கிறது. வாகன யோகமும் செல்வம் செல்வாக்கும் இருக்கிறது. ஆனால் இவர்களுடைய குழந்தைகள் இவருக்கு பின்னால் அந்த யோகத்தையும் அந்த செல்வத்தையும் அழித்து வெறுங்கையோடு வாழ்ந்து இறக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து மாலை யோகம் என்று சொல்லப்படுகிறது. குரு, சுக்கிரன், புதன் இவர்கள் 3 கிரகங்களும் எந்த ஒரு 3 கேந்திரங்களால் இருக்க, அல்லது 1, 3, 7, 10 அல்லது 1, 4, 7, 10 அல்லது 1, 4, 7, 10 இடங்களில் இருக்க இந்த யோகம் அமைகிறது. இந்த யோகம் சகல விதமான கல்வி தகுதியில் தகுந்து ஆடை ஆவரண சேர்க்கை, வண்டி வாகனம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட யோகங்களை அள்ளித்தருவிடுகிறது என்பது காண முடிகிறது.
அடுத்து மாளவிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது. இது பஞ்சமுக புருஷ யோகங்களில் ஒன்று. சுக்கிரன் சிறந்த யோகத்தின் கர்த்தாவாவார். சுக்கிரன் சொந்த வீடு உச்ச வீடு ஒன்றில் இருக்க அந்த வீடு லக்கண கேந்திரமானாலும் அல்லது லக்கண திரிகோணமானாலும் அந்த மாளவிகா யோகம் என்று அந்த யோகத்தை அந்த சுக்கிர திசை வரும்பொழுது அள்ளி செல்வாக்கில் பொருளாதாரத்தில் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஜாதக தன்னிச்சையாக பேசுவானாக இருக்கன் பூரண பலம் பெற்று இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பந்துக்கள் உடையவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து முசல யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லா கிரகங்களும் ஸ்திர ராசியில் அமைய பெற்றிருப்பின் முசல யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்திர புத்தி, ஸ்திரமான சொத்து, ஸ்திரமான சொந்தங்கள், ஸ்திரமான உடல் நலம், நல்ல மனோபலம் ஆகியவை இந்த முசல யோகம் தருகிறது. அதுக்கடுத்து ரஜ்ஜி யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரஜ்ஜி யோகம் என்றது எல்லா கிரகங்களும் சர ராசியில் அமர்ந்து அது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. ஆனாலும் அந்திம காலத்தையும் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த யோகம் பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து ருசுக யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்று. அங்காரகனால் அதாவது செவ்வாயால் பெறக்கூடிய யோகம். இந்த செவ்வாய் குருவனுடைய பார்வையிலேயோ அல்லது 1, 4, 8, 7 பத்திலுடைய 7 பத்தில் அமைய பெற்று அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு பகையோ நீச்சம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. இது வண்டி வாகனம் போக்குவரத்து என்று தந்து விடுகிறது. இது இல்லாமல் மத்திம வயதுக்கு மேல் இரத்த உயர் அழுத்த நோயையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. எதிரி, கடன் நோய் இந்த மூணையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழக்கூடிய தகுதியுள்ள ஜாதகனாக இருக்கிறார். அடுத்தது வஜ்ர யோகம். லக்கினத்திலும் 7ஆம் இடத்திலேயும் சுபக்கிரகங்கள் இருக்க 4, 10 பாவ கிரகங்கள் இருக்க இது வஜ்ர யோகமாகும். மற்ற இடங்களில் இந்த கிரகங்கள் அமைவு இருக்கக்கூடாது. முன் வயதிலும் பின் வயதிலும் யோகமான வாழ்க்கையை அனுபவிப்பார். மத்தியம வயதில் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிப்பார். எல்லோராலும் விருப்பப்படுவோராகவும் இருக்கிறார். அதுக்கடுத்தது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விபரீத ராஜயோகம் என்பது அவ்வளவு செல்வம் செல்வாக்குக்கு சம்பந்தப்பட்ட யோகமாக இருந்தாலுமே கூட ஒன்றை இழந்து இன்னொன்றை பெறக்கூடிய ஒரு யோகத்தை தந்து விடுகிறது. இந்த யோகம் என்பது தந்தை தரமான உயர்நிலை அதிகாரத்திலிருந்து அவர் இறந்துவிடும் பொழுது அந்த அதிகாரத்தின் கீழ் அந்த நிர்வாகம் தன்னுடைய மகனுக்கு வேலையை தந்து அதன் மூலம் பெறக்கூடிய யோகம் சார்ந்த விஷயங்களை இது அடையாளம் காட்டுகிறது. இது ஒன்றை இழந்து அதற்கு பிறகு வரக்கூடிய யோகத்தை செல்வாக்கையும் அடையாளம் காட்டுகிறது. இதில் 6, 8, 12 3, 6, 8, 12 ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெறும் பொழுதும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று அல்லது நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்று அவர்களுடைய தசாபதி வரும் காலத்தில் இந்த யோகம் நடைமுறைக்கு வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்தது விஷ்ணு யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வீட்டோன் 9ஆம் நவாம்சம் பெற்றும் 2ஆம் வீட்டை பார்க்க 6ஆம் வீட்டும் 2ஆம் வீட்டில் சேர்ந்து இருக்க அல்லது 2 குறைவனோட தொடர்பு பெற அல்லது 2, 9, 11க்கு உரிய அதிபதிகள் பூரண பலன் பெற விஷ்ணு யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 15 வயது முதல் அந்த ஜாதகர் இருக்கும் வரை அந்த யோகம் அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து வீண யோகம். 8ஆம் வீட்டோன் உச்சம் பெற்றும் 3ஆம் வீட்டில் இருந்தால் அது 3ஆம் வீட்டில் தொடர்பு 11ஆம் வீட்டுக்குரியவனோடு தொடர்பு இருந்து 3ஆம் வீட்டில் இருந்தால் வீண யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நல்ல கல்வியும் வாக்கு வன்மை பெற்றதையும் விவேகியாகவும் சாலச்சிறந்த புத்திசாலியாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறது. அடுத்து கலயோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லா கிரகங்களும் தர்ம திரிகோணமாகிய 1, 5, 9 தவிர்த்து மற்ற கேந்திரங்களில் அமைய பெற்ற அல்லது அபோக்லிய ஸ்தானங்களில் இருக்க அல்லது 2, 6, 10 அர்த்த திரிகோணத்தில் இருக்க 3, 7, 11 காம திரிகோணத்தில் இருக்க அல்லது 4, 8, 12 மோட்ச திரிகோணத்தில் அமைய இந்த யோகம் அமைகிறது என்பது இதற்கு பேர் கலயோகம் என்று அடைவது. ஆனால் இவர்கள் இயல்புக்கு மாறான வாழ்க்கையை வாழ்கிறார்கள், இயல்புக்கு மாறான உறவுகளோடு வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆனாலும் பொருளாதாரத்தை அள்ளித்தந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் இவர் சொல்படி மற்றவர்கள் கேட்கக்கூடிய தன்மையோடு விளங்கிவிடுகிறார்கள். ஆனால் இந்த ஜாதகம் இயல்பான உறவுகளுக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கும் ஒத்து வராத நிலையில் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாரிஜாத யோகம் என்று சொல்லப்பட்டிருக்குது.
லக்னாதிபதி நின்ற ராசி அதிபன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதி உச்சமாகவோ அல்லது ஸ்தானபலம் பெற்றோ அல்லது நட்பு வீழ்ந்தோ அல்லது நட்பு கிரகத்தினுடைய தொடர்பு இருந்தோ அல்லது உச்ச கிரகத்தினுடைய தொடர்பு இருந்தோ அல்லது உச்ச கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் இந்த யோகம் பாரிஜாத யோகம் என்று விடுகிறது. இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் சாஸ்திரம், சம்பிரதாயம் மற்றும் பழக்க வழக்கங்கள் மற்றும் மதிப்பு மிக்கவராகவும் தாராள மனப்பான்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய பாராட்டுகளும் விருதுகளும் இவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அடுத்து பிரம்ம யோகம் என்று ஒரு யோகத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது 9, 10, 11ஆம் இடங்களில் ஒன்றில் இருக்க, சுக்கிரன் கேந்திரங்களில் இருக்க, 1, 4, 7, 10 இருக்க, இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் பிரம்ம யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இது 10 வயது முதல் அந்திம காலம் வரை இவருக்கு அது யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பிருகு மங்கள யோகம் என்று ஒரு யோகத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த யோகம் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து, சுக்கிரனோ செவ்வாயோ உச்ச வீட்டில் இருந்தாலும் அல்லது உச்ச வீட்டு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை பெற்றிருந்தாலும் இவர்கள் சுகப்பிரியராகவும் தைரியசாலியாகவும் அமையும் பட்சத்தில் அமைகிறார்கள். இவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமைகிறது. அதே சமயத்தில் வரையறையற்ற தாம்பத்தியம் மீது அதீத ஈடுபாட்டையும் தந்து விடுகிறது. இது இல்லாமல் இவர்கள் கட்டிடம் கட்டி வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் வருமானத்தை பெறக்கூடிய தகுதியுள்ள அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த பிருகுமங்கள யோகம் என்பது ஒரு வகையில் சுக்கிரன் செவ்வாய் சேர்வது இரண்டும் உணர்வுகளை அள்ளித்தரும் கிரகம், அதாவது ஹார்மோன் கிரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்களுடைய தசாபுத்தி அமையும் பட்சத்தில் செல்வம் செல்வாக்கு வீடு வண்டி வாகனத்தை தந்து விடுகிறது. இதில் 6, 8, 12க்குரியவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் இரகசிய நடவடிக்கை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்தது சிவராஜ யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனும் குருவும் சேர்ந்து சூரியனுடைய வீடான சிம்மம், தனுசனுடைய குருவனுடைய வீடான சூரியனுடைய வீடான சிம்மம், குருவனுடைய வீடான தனுசு மீனத்தில் அமையப்பெற்று இந்த ஒருவருக்கொருவர் தொடர்புப்படும் பட்சத்தில் இந்த சிவராஜ யோகம் அமைகிறது. இவர்களுக்கு ராகு, கேது, சனி, செவ்வாயினுடைய தொடர்பு இல்லாத பட்சத்தில் அந்த யோகம் அவருடைய அந்திம காலம் வரை சிறப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பு உள்ளவர்கள் தான் கோவில் கும்பாபிஷேகம், கோவிலை உருவாக்குவது, அதை பராமரிப்பது, அதற்கான ஒரு தன்னுடைய சொத்துக்கள் செல்வாக்குகள் மற்றும் தன்னுடைய உழைப்பு அனைத்தையும் தாரை வார்த்து அந்த தெய்வத்திற்காக மிகப்பெரிய உழைப்பை தந்து அதன் மூலம் பேரும் புகழும் பெறக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதில் சனி, ராகு, கேதுவனுடைய தொடர்பு இல்லாத பட்சத்தில் இவர்களுக்கு அந்திம காலத்தில் இவர் எந்த தெய்வத்தை வணங்குகிறாரோ அந்த தெய்வத்தை மனக்கண்ணால் சந்தித்த பிறகு இறப்பு நேர்கிறது என்பது நடைமுறையில் 2 ஜாதகங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இவர்கள் எனக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் மரணம் என்னை சம்பவிக்கும், இந்த மணித்துளில் சம்பவிக்கும் என்று ஓரிரு ஜாதகர்கள் சொல்லி இறந்தவர்களினுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த சிவராஜ யோகம் சிறப்பாக அமைந்திருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் குருவும், அதே மற்றும் ஒரு வீடான தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் சூரியனும் இருக்க பிறந்த அமைப்புள்ளவர்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதில் மீண்டும் வலியுறுத்துவது சனி, ராகு, கேதுவனுடைய தொடர்பு இல்லாத பட்சத்தில் இந்த யோகம் இவருக்கு முழுமையான யோகத்தை தந்து விடுகிறது. இதுவரையில் தொடர்ந்து பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 21 யோகங்கள் சார்ந்த தகவல்கள். இந்த யோகங்கள் அனைவரும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். அதுவும் அந்த யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தியாக அமைகிறதா என்று பாருங்கள். அதற்கான தெய்வங்களை, நவகிரக தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வணங்குங்கள். ஒரு அபரிமிதமான வளர்ச்சியும் சந்தோஷத்தை அள்ளித்தரும் என்பதை மாற்றுக்கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராகரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, தற்போது சொல்லப்பட்ட ஒவ்வொரு யோகங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒவ்வொரு ஜாதகத்தை போட்டு அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறினார்கள், எந்த அளவுக்கு பெண்களின் மூலம் சந்தோஷம், கௌரவம், வளர்ச்சி, செல்வாக்கு பெற்றார்கள் என்பது சார்ந்த தகவல் அனைத்தையும் பார்ப்போம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம்.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.